Okay, let's go. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபன் வித் கசின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சென்னையில் என்னோட கசின்ஸ் அண்ட் ராமோட கசின்ஸை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஒரே இடமா பூல் ஆகி வந்திருந்தாங்க. ஈவன் என்னோட கசின் பிரியா வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டா. ஷி ஹேட் 6 months பேபி. ஸ்டில் வந்து அக்கா நீங்கள் அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு ஷி கேம். ஸோ இட் வாஸ் ஓ ஸ்வீட் அண்ட் மெமரபிள். சென்னை போகிற வழியிலே வந்து அஸ்வின்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பினோம். ஸோ நான் அப்பா வந்து ஒரு மினி டிஃபன் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வித்யுத் வந்து பூரி. எனக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு கீ ரோஸ்ட் சாப்பிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபோமோ ஆகிடும். அதுவும் இந்த சட்னி வெரைட்டிஸோடு உட்காந்து அந்த ஃப்ரெஷ் தோசையை சாப்பிடும் போது வேறு மாதிரி இருக்கும். இங்கேயும் தோசையெல்லாம் கிடைக்குது, பட் ஆனால் அந்த டெக்ஸ்சர், அந்த புளிச்ச மாவோடைய டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருந்தது. எனக்கு அப்பா ஆர்டர் பண்ணதை பார்த்து ஆசையாகிடுச்சு. அப்புறம் நானும் ராமும் ஆர்டர் பண்ணி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடை எல்லா வழியில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பக்கத்துலேயும் அது இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய அத்தை வீட்டுக்கு தான் போகணும். ஸோ இங்கே வந்து என்னோடய அத்தை பொண்ணுங்க ஹேமா, பிரியா, அப்புறம் என்னோட கசின் ஸ்ரீராமும் இங்கே வந்துட்டான். ஸோ அதனால் நாங்கள் 4 பேரும் அண்ட் வித் அவர் பார்ட்னர்ஸ் அங்கே என்ஜாய் பண்ணோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு புதுசுங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் வந்து எங்களோட பார்ட்னர்ஸும் ஈஸியாக பிளெண்ட் ஆனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அத்தை மத்தியானம் சூப்பராக சமைச்சிருந்தாங்க. இருந்த பசியில் அதை நான் ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். நைட்டுக்கு வந்து கீதம்ஸ்க்கு வந்து டின்னருக்கு வந்தோம். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து ஒரு 2 years பேக் ஒரு சென்னை வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோட கசின் வந்து சூப்பராக பிளான் பண்ணுவார். யூஸ்வலி இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும், ஸோ நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு. ஸோ இந்த தடவை கீதம்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். ஏன்னா சங்கீதாஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னால். ஸோ அதனால் அங்கே டின்னர் முடித்தோம். ஸோ ப்ரீவியஸ் நைட் கீதம்ஸில் சாப்பிட்டு நல்லா வந்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து அத்தையோட ஆர்ட்டெல்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எங்கள் ஃபேமிலியே வந்து ஆர்ட்னா அவ்வளோ பிடிக்கும். அப்பாவோட உப்ளியப்பன் ஆர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில். அண்ட் பழைய கனடா வீடியோஸில் அப்பாவுடைய ராமர் உடைய ஃபோட்டோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா இந்த ஹேண்ட் பெயிண்ட் பண்ணதெல்லாம் எங்கள் அத்தை. இது வந்து என்னோட அத்தை பொண்ணுடைய வந்து ட்ராயிங். ஸோ அவங்க வந்து ரொம்ப அவளுக்கு டைம் இல்லைன்னா வந்து ஷீ இஸ் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரொம்ப அவ்வளோ அழகாக அந்த கண்ணு பேசும், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வரைவா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அத்தை பொங்கல் பண்ணியிருந்தாங்க. பொங்கல், அப்புறம் ஒரு முருன்னு தோசை, அப்புறம் ஹேமா வந்து கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடுவோண்டின்னு சொல்லிட்டு பூரியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம எதாவது ரீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். ரீலை விட அந்த ரீல் பண்ணுற ப்ராசஸில் ஒரு காமெடி நடந்துச்சு பாருங்கள். செம்ம ஜாலியாக போச்சு. இங்கே ஒருத்தர் தலையாட்டினா அங்கே ஆட்டுவோம், அங்கே ஆட்டினா இங்கே ஆட்டுவோன்னு செம்ம சிரிப்பாக பயங்கர ஃபன்னாக போச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற சமயத்தில் வந்து இந்த வாய்ஸை கட் பண்ணுவாங்களா யூடியூப் என்னன்னு தெரியல. ஏன்னா காப்பிரைட் அது எதுன்னு எதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்கிளாக பண்ணுறது வந்து இந்த ஒன் லவ் ட்ரெண்ட் வந்தது இல்லையா, அது. அப்புறம் வந்து இந்த தலையை ஆட்டி ஆட்டி பண்ணுறது வந்து இந்த பெல்லி டான்சர் சாங்கும் ஒட்டகத்தை கட்டிக்கவும் சேர்த்து ஒரு ட்ரெண்ட் வந்தது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் வைஷூஸ் ப்ளாகில் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை இங்கே வால்யூம் கட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். என்னடா இந்த ரீல் எடுக்கும் போது எப்படி இவ எடுத்தா, குழந்தை எப்படி விட்டா நீங்கள் பார்க்குறீங்களா? எங்கள் குழந்தைங்கள வந்து அத்தையும் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சான்வி குட்டி அப்பா மேலே தூங்கிட்டு இருக்க, அப்புறம் பிரியா குட்டியோட குழந்தை வாக்மினி வந்து அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் போச்சு. லஞ்சுக்கு வந்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ஆர்டர் போட்டுட்டா. பிரியா வந்து அவள் ஒரு ஆப்பில் ஆர்டர் போடுறான், ஸ்ரீராம் ஒரு ஆப்பில் ஆர்டர் போடுறான், ஹேமா ஒரு ஆப்பில் ஆர்டர் போடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா க்ரோயிங் அப் வந்து நான், பிரியா, ஹேமா, ரகு இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கான். ஸோ நாங்களாம் வந்து ஒரு செட்டு. அப்புறம் ஸ்ரீராம் வந்து கடைக்குட்டி எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ நாங்களாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீராம் பிறந்தான். ஸோ இட் வாஸ் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. அண்ட் 3 எல்டர்ஸ், எங்கள் அண்ணா, அப்புறம் ஸ்வப்னா அக்கா, பாபுனா. ஸோ அவங்க வந்து 80s கிட்ஸ்னால அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு குட்டி டிஸ்டன்ஸோடு இருப்போம். நாங்கள் வந்து வேறு மாதிரி வைப் ஆகும். ஸோ அப்படி தான் போச்சு. ஸோ கார்ட்ஸ் விளையாடி ரீல்ஸ் பண்ணின்னு செம்ம ஃபன்னாக போச்சு. அத்தை வேறு ரிட்டன் ட்ராவலுக்கு பக்கோடாலாம் வேறு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமோட கசின் ஐஷு, அதாவது சித்தி பொண்ணு ஐஷு வீட்டுக்கு வந்தோம். ஸோ இவெல்லாம் வந்து எனக்கு கல்யாணத்தப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. ஸோ அவ்வளோ குட்டி பொண்ணாக பார்த்துட்டு இப்போ தானே ஒரு ஃபேமிலி ரன் பண்ணி இப்போ 2 குழந்தைங்க கையில் 2.5 மாத குழந்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்பாத்தி குருமா பண்ணி கொடுத்தா. அண்ணாக்கும் மண்ணிக்கும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறது பார்க்கும் போதே ஹாப்பியாக இருந்தது. குட்டீஸ் எல்லாம் வந்து கசின்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகி விளையாடுறது பார்க்கவே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்னொரு கசின் வந்து அஸ்வின், உங்களுக்கே தெரியும், நம்ம போன வீடியோவில் பார்த்து
பார்த்துருப்பீங்க, அஸ்வின் வந்து ராம் பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணார்னு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது அவங்க திருச்சிக்கும் வந்து அங்கே வந்து இது நல்லாயிருக்கும், இது மண்ணிக்கு பிடிக்கும், இது அண்ணாக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எனக்கு பீட்சாலாம் சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே பீட்சாவில் எல்லா வெரைட்டியும் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஸ்பெஷலாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. திருச்சியிலையும் கார்ட்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ சென்னையிலேயும் அவங்க வீட்டுக்கு போகும்போது இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ஸோ என்ன ஒரு லக்கி திங்னா, எனக்கு எப்படி என் கசின்ஸ் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அமைஞ்சாங்களோ அதே மாதிரி ராமோட சைட்லேயும் வந்து ஐஷுக்கு அமைஞ்ச அனுஷ் ஆகட்டும் அண்ட் அஸ்வினோடைய ஒய்ஃப் ஷில்பா ஆகட்டும், அவங்களும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தேடி தேடி பண்ணுறது, அவர் வாங்கி கொடுக்கறதுல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட். ஸோ சித்தி சித்தப்பா வீட்டில் சித்தப்பாவுமே அப்படி தான். சித்தப்பா வந்து இஸ் அ செஃப், டக்குன்னு ஏதாவது வந்து ஸ்நாக் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ எப்போவுமே வந்து ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ காலையில் வந்து எப்போ ஊற போட்டார் எப்போ பண்ணாருன்னு தெரில, வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அஸ்வின் வந்து தோசை பண்ண, ஷில்பா வந்து சாம்பாரும் சட்னியும் பண்ணாங்க. சித்தப்பா வந்து வடை பண்ணி கொடுத்துருந்தாங்க. சித்தி வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஷி ஹேட் டு லீவ். சித்தப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. பட் சித்திக்கு வந்து என்னென்னா ஸ்கூலில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் லீவுக்கு. அப்படியும் வந்து நாங்கள் வந்த உடனே அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீக் வந்து ஆஃபீஸ் போனால் தான் அதுக்கு அடுத்த வீக் வந்து சான்விக்குட்டி ஃபங்க்ஷன் அப்போ லீவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாவம் சித்தி சித்தப்பா அஸ்வின் ஷில்பா திருச்சிக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போன அந்த 4 வீக்ஸில் எவ்ரி வீக் அவங்க டூ அண்ட் ஃப்ரோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ஸோ ஸ்பெஷல். ஸோ லஞ்சுக்கு வந்து அஸ்வின் அண்ட் ஷில்பா சேர்ந்து வந்து பிரியாணி, அப்புறம் வந்து மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் கோபி 65 பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கேப்பில் சித்தப்பா வந்து எங்களுக்கு ஆனியன் பக்கோடா போட்டு கொடுத்தாரு. வித்யுத் வந்து எனக்கு ஆனியன் ரிங்ஸ் பிடிக்கும்னு ஏதோ பேச்சு வாக்கில் ஏதோ சொல்லும் போது சொன்னான், நான் இந்தியன் ஆனியன் ரிங்ஸ் பண்ணி தரேன்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேறு தனியாக பண்ணியிருந்தாரா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் கோபி 65 மஷ்ரூம் கிரேவிலாம் வேறு லெவல். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறத அந்த ஜோடி பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு, அதாவது அஸ்வினோட ஒய்ஃபும் வந்து ரொம்ப அழகாக பழகினது. இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன். அப்படியும் ஐ ஃபெல்ட் லைக் ஷீ இஸ் மை சிஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஸோ 2 சைட் கசின்ஸ் அண்ட் எங்கள் கசின்ஸோட பார்ட்னர்ஸ் வந்து இந்த மாதிரி அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி எங்கள் ஸ்ரீராமுக்கு வர ஒய்ஃபும் அண்ட் இந்த சைடு அக்ஷயா நம்ம கேனடாவில் இருக்காங்களே, அவங்களுக்கு வர ஹஸ்பண்டும் எங்களோட சேர்ந்து இந்த மாதிரி நல்லா பழகிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்து எகெயின் அஸ்வின் அண்ட் ஷில்பா திருச்சி வந்தபோது நாங்கள் வந்து கொள்ளட்டத்துக்கு போனோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் கொள்ளட்டத்துக்கு போகும்போது வேற எல்லாரும் பயமுத்தி விட்டுருந்தாங்க, தண்ணி எப்போ வேணால் திறந்து விடுவான் ஆடி மாதம். நாங்கள் அதை வேற பார்த்துக்கிட்டே வந்து குளிச்சுட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலி நாங்கள் ஊருக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எனக்கே நீ அளவுக்கு இருந்தது. வித்யுத்துக்கு இட் வாஸ் லைக் இடுப்பு அளவுக்கு இருந்தது. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே இருந்த எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை மட்டும் இது பண்ணி யாத்ரி நிவாஸ்னு அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஷில்பா அஸ்வின் எல்லாரோடையும் போயிட்டு, பாட்டியும் நாங்கள் கிளம்புறோன்னு பாட்டியும் சின்ன குழந்தை மாதிரி நாங்களும் வரோம்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாரோடையும் வந்து பயங்கர ஹாப்பியாக போச்சு. ஸோ கசின்ஸோட இந்த இந்தியா ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. ஸோ அது வந்து இந்த தடவை ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சு. அடுத்து எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் போகும்போதும் இந்த ஒரு ஹாப்பினஸோட கூடவே வந்து இந்த பெயினோட தான் நாங்கள் திரும்பி வருவோம். ஐ திங்க் இங்கே வெஸ்ட்டில் வந்து ஆர் இந்தியா விட்டு வெளியில் வந்து செட்டில் ஆனவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் ரொம்பவே புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.